மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலையில் அமைந்திருக்கும் பிரதானமான 2 அருவிகள் இருக்கிறது. இந்த 2 அருவிகள் பாத்தீங்கன்னா அகத்தியர் அருவி, மணிமுத்தாறு அருவி. இந்த 2 அருவிகள் பாத்தீங்கன்னா வருடம் முழுவதும் தண்ணீர் விழுவது வழக்கம். ஏராளமான சுற்றுலா பயணிகள் ஒவ்வொரு நாட்களும் அங்கு குளித்து விட்டு தங்கள் குடும்பத்துடன் மகிழ்ந்து செல்வார்கள். கடந்த சில நாட்களாக இந்த பள்ளி விடுமுறை முன்னிட்டு ஏராளமான சுற்றுலா பயணிகள் வெளியூரிலிருந்து அதிகமான சுற்றுலா பயணிகள் இந்த அகத்தியர் அருவிக்கு இந்த காலநிலை குவிந்து வருகிறார்கள். அங்கு பாத்தீங்கன்னா குறிப்பாக அடிப்படை வசதிகள் முற்றிலும் இல்லை என்பது அங்குள்ள சுற்றுலா பயணிகள் ஒரு வேதனையை தெரிவிக்கிறார்கள். இந்த அந்த பாபநாசம் சோதனை சாவடியில் சுற்றுலா பயணிகள் அதிக அளவில் சோதனை செய்து அதன் பின்புதான் அவர்களை அனுமதிக்கப்படுகிறது. அங்குள்ள சாலைகள், அந்த அகத்தியர் அருவியில் உள்ள சாலைகள் பாத்தீங்கன்னா குண்டும் குழியுமாக காட்சியளிக்கிறது. ஒரு வாகன ஓட்டிகளுக்கு ஒரு அவதி இருப்பதாக அவர்கள் மட்டும் தெரிவிக்கிறார்கள். அது மட்டும் இல்ல, அந்த அருவி பகுதியில் சென்று அந்த பெண்கள் குறிப்பாக குளித்து விட்டு தங்களுடைய உடைகள் மாற்றும் அந்த அறை தற்போது பார்த்தீங்கன்னா பராமரிப்பு காரணமாக அந்த அறை மூடப்பட்டுள்ளது. அவர்களுக்கு உடை மாற்றுவதற்கு அந்த அறை இல்லாத காரணமாக அவர்கள் அந்த கட்டட கழிப்பிடம் என்ற பகுதிக்கு சென்று மாற்றும் ஒரு அவல நிலையாக இருக்கிறது. 1 மாத காலமாக அந்த பெண்கள் உடை மாற்றும் அறையானது ஒரு பராமரிப்பு பணி காரணமாக அந்த அறை பூட்டப்பட்டுள்ளதால் பெண்கள் ஒரு அவதி அடைஞ்சிருக்காங்க. அது மட்டும் இல்ல, அங்குள்ள பகுதியில் பாத்தீங்கன்னா குப்பை கூலமாக காணப்படுகிறது. அது மட்டும் இல்ல, அங்குள்ள கழிப்பிடத்தில் சரியான முறையில் ஒரு பராமரிப்பு பணிகள் கூட இல்ல. அந்த பெண்கள் பகுதியும் அந்த ஆண்கள் பகுதியில் கதவு ஒரு டேமேஜாக காணப்படுகிறது. அங்குள்ள அறையில் பாத்தீங்கன்னா ஒரு பழமையான ஒரு கட்டடம் போல் இருக்கிறது. ஒரு இடியின் தருவாயில் கூட இருக்கிறது. தொடர்ந்து அங்குள்ள செல்லும் சுற்றுலா பயணிகள் அங்க ஒரு அச்சம் இருப்பதாக அவர்கள் தெரிவிக்கிறார்கள். அது மட்டும் இல்ல, ஒவ்வொரு வாகனத்துக்கும் இந்த வனத்துறையினர் சோதனை சாவடி ஒரு கட்டணம் வசூலிக்கிறார்கள். காருக்கு 50 ரூபாயும், வேனுக்கு 50 ரூபாயும், இருசக்கர வாகனத்துக்கு 20 ரூபாயும், குழந்தைகளுக்கு 20 ரூபாயும், பெரியவருக்கு 30 ரூபாய் என்று ஒரு நாளைக்கு 200க்கும் மேற்பட்ட வாகனத்தில் கட்டணம் வசூல் செய்கிறார்கள் வனத்துறை. ஆனால் எந்தவித அடிப்படை வசதிகள் இந்த அகத்தியர் அருவியில் செய்து தரவில்லை என்று தொடர்ந்து அவர்கள் குற்றச்சாட்டு வைக்கிறார்கள். திருநெல்வேலி மாவட்டத்தில் ஏராளமான சுற்றுலா பயணிகள் இந்த மணிமுத்தாறு அருவி, அகத்தியர் அருவியில் சுற்றுலா பயணிகள் அதிக அளவில் இந்த விடுமுறை நாட்களும் சரி, சனி ஞாயிறு 2 நாட்களில் அதிகமான சுற்றுலா பயணிகள் வருவாங்க. ஆனா மாவட்ட நிர்வாகம் சரி, இந்த தமிழக அரசு இதை கவனத்தில் கொண்டு சுற்றுலா பயணிகளுக்கு தேவையான அனைத்து அடிப்படை வசதிகளை செய்து தர வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். மோகன்.